சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். அதேபோன்று சென்னை மகாபலிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலிலிருந்து செய்தியாளர் வேல்முருகனும் இணைந்திருக்கிறார். முதலில் சபரிமலையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறது? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை காலங்களுக்காக நடை திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் 70,000 முதல் 80,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. 70,000 பக்தர்கள் ஏற்கனவே முன்பதிவு ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்துள்ள நிலையில் 10,000 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங், அதாவது உடனடி புக்கிங் என்ற அடிப்படையில் அவர்கள் முன்பதிவு செய்து அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்காக எருமேலி, பம்பா, நிலக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆதார் அட்டையோடு வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் அங்கிருந்து அந்த ஆதார் அட்டையோடு ஆதார் அட்டையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த தரிசனத்திற்கான அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. தற்போது நம்ம சுவாமி தரிசனம் செய்வதற்காக 18ஆம் படி வழியாக படியேறக்கூடிய பக்தர்களை அதற்கான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பக்தர்கள் இருமுடியோடு வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். அந்த அடிப்படையில் 18ஆம் படி வழியாக வரக்கூடிய பக்தர்கள் இந்த நடைப்பந்தல், சரங்குத்தி, சபரிபீடம் உள்ளிட்ட பகுதிகளில், பம்பாவிலிருந்து வரக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் காத்திருந்து 2 முதல் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து 18ஆம் படி ஏறி ஐயனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களின் காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கோவிலில் காலை 3 மணிக்கு துவங்கி நெய் அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சுவாமி ஐயப்பனுக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய நெய் அபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெற்ற நிலையில் தற்போது உஷ பூஜை நடைபெற்று வருகிறது. சுவாமிக்கு புஷ்பங்களை கொண்டு சிறப்பு அந்த அலங்காரம் செய்யப்பட்டு தற்போது பூஜை தீப ஆராதனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆராதனை மீண்டுமாக ஒரு 2 மணி அடுத்த 2 மணி நேரத்துக்கு நெய் அபிஷேகம் நடைபெறும். மதியம் 1 மணி வரைக்கும் பக்தர்கள் சுவாமி செய்வதற்காக அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகாக கோவில் நடை சாத்தப்பட்டு மாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரை தொடர்ந்து இந்த நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, பேசலாம். அடுத்ததாக சென்னை மகாலிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலிலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், கார்த்திகை மாதம் தொடங்கி இருக்கு. ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியக்கூடிய அந்த விரதத்தை தொடங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்கு கோயில்ல விவரிக்கலாம்? ஸ்ரீராம், ஒவ்வொரு ஆண்டும் தற்போது ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு குறிப்பாக கிட்டத்தட்ட ஏராளமான லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இந்த கார்த்திகை நாளான முதல் நாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தற்போது பல்வேறு இடங்களில் மாலை அணிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நேரடியாக தற்பொழுது கோவிலுக்கு வந்து மாலை அணிவித்து தற்பொழுது இந்த கார்த்திகை 1ஆம் நாளை முன்னிட்டு குறிப்பாக 48 நாள் அவர்கள் விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு செல்வார்கள். அதற்கான தற்போது முதல் நாளாக இந்த துவக்க நாளாக மாலை அணிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் தற்போது மாலை அணிவித்து வருகிறார்கள். 48 நாள் விரதம் இருந்து குறிப்பாக மலைக்கு செல்லக்கூடிய ஏராளமான பக்தர்கள் தற்போது கோவிலுக்கான அந்த தரிசனங்களை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. இது ஒரு பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோயில் என்பதனால இங்க ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பா இந்த முறை அறநிலைத்துறையின் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக எஸ்ஐடிசி பேருந்துகள், சிறப்பு ரயில்கள், இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எமர்ஜென்சி நம்பர் உள்ளிட்ட பல விஷயங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை அணிவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த தேவையான அந்த விவரங்கள் குறித்து அறிவதற்கும் தற்போது அறநிலைத்துறையின் சார்பில் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தளவிற்கு குறிப்பாக அந்த ஸ்லாட்டின் அடிப்படையில் சபரிமலை செல்லக்கூடியவர்களுக்கு முன்கூட்டியே எந்த தேதியில் போகணும், அதற்கான அந்த அனைத்து விவரங்களும் விர்ச்சுவல் கியூன்னு சொல்லக்கூடிய அந்த முன்பதிவு மூலமாகவே அனுப்பப்படுகிறார்கள். எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிலையில தற்பொழுது நாம் நேரடியாக இருக்கக்கூடிய எங்க ஐயப்ப பக்தர்கள் தற்போது மாலை அணிவித்து வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா வேல்முருகன், மகாலிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலிருந்து விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன். அதே போன்று சபரிமலையிலிருந்து செய்தியாளர் சிவமணியும் அவருடைய தகவல்களை கொடுத்தார். நன்றி சிவமணி உங்களுக்கு.